சார்பாக தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்கள் வில்லுப்பாட்டு குழு சார்பாக வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி சரி தம்பி, நீ காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்ப? நான் ஒரு 7-8 மணிக்கு எந்திரிப்பேனே. அடக்கடவுளே, நீ சேவலை பார்த்திருக்கியா? இல்லனே. நீ பார்த்திருக்கியா? ஓ, பார்த்திருக்கேனே. அப்பா கூட சிக்கன் வாங்க போறப்ப கூண்டுல அடிச்சு வச்சிருப்பாங்கனே, அப்ப பார்த்தானே. சரியா சொன்ன தங்கச்சி. சேவலுக்கு ஒரு பாட்டை பாடிடுவோமா? பாடிடுவோமே. சேவலை புடிச்சி கூண்டு அடைச்சி கூவ சொல்லிடுற உலகம், அம்மா கூவ சொல்லிடுற உலகம். அது எப்படி கூவுமையா, அது எப்படி ஆடுமையா, அது எப்படி கூவுமையா, அது எப்படி ஆடுமையா. கொக்கரக்கோ கொக்கர கொக்கர கொக்கரக்கோ. அண்ணே, அந்த காலத்துல சேவல் கூவிதான் பொழுதே விடின்னு சொல்லுவாங்க அண்ணே. ஆமா, சொல்லுவாங்க அண்ணே. ஆனா இப்ப செல்போன் மணியின் ஓசையை நான் கேட்டேன். டிடி 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 விதவிதமான ரிங்டோன் ஒலி கேட்டேன். அரரநாத்முக விதவிதமான ரிங்டோன் ஒலி கேட்டேன். இப்போலாம் செல்போன் தான் எல்லாரும் வீட்ல அலாரமே. ஆமா, செல்போன் தான் அலாரமே. சரி சரி, எழுந்தாச்சு. அடுத்து என்ன? அடுத்து குளியல் தான். குளியல்ல என்னன்னே அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு வேறுபாடு. அதுவா சொல்றேன் கேளு. சனி நீராடுதல்னு யாரு சொன்னா? ஔவையார் பாட்டி தான். ஆமா, நம்ம ஔவையார் பாட்டி தான். சரியா சொன்ன தங்கச்சி. ஆனா இப்பெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் தலைக்கு எண்ணெய் வச்சு சீவக்காய் வச்சு குளிச்சா தடமுடி கருப்பா இருக்கும், உடம்புக்கு குளிர்ச்சியா இருக்குன்னு சொன்னா யாருதான் கேக்குறாங்க? ஆமா, யாரும் கேக்குறாங்க. சொல்லுக்கா. இப்பதான் ரகரகமா கலர் கலரா வாசனை வாசனையா ஷாம்பு வந்திருக்காமுல. நான் கூட கேள்விப்பட்டேன், ஒரு சொட்டு ஷாம்பு போட்டு ஒரு குடும்பமே குளிக்கிற அளவுக்கு வரவாடுதுன்னு விளம்பரத்துல பார்த்தானே. தம்பி, தரமான பொருளுக்கு எதுக்குப்பா விளம்பரம்? விளம்பரத்தை பார்த்து ஏமாறக்கூடாது. ஆமா, ஏமாறக்கூடாது, ஏமாறவும் மாட்டோம். குயல் அந்த காலம், ஆமா அந்த காலம். தினம் ஒரு ஷாம்பு போட்டு குளிப்பது இந்த காலம், ஆமா இந்த காலம். அந்த காலம், ஆமா இந்த காலம். படிப்பாங்க இந்த காலம், ஆமா இந்த காலம். குளிச்சாச்சு, அடுத்து என்ன? அடுத்து சாப்பாடு தான். சாப்பாடுன்னு சொல்லவும் எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு. ஏதாச்சும் இருந்தா தாங்கன சாப்பிடலாம். நான் கொண்டு வந்ததே பத்தி தான், அது எனக்கே பத்தாதம்மா. சரி சரி, பசிய பார்த்தாலே பக்கிடுவோமா? கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம். இது கௌரவ பிரசாதம், இதுவே உனக்கு போதும். ஆஹா 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 ஆஹா. இது மாதிரி சாப்பாடு சாப்பிடணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசைனே. சாப்பாட்டுல என்னன்னே அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு வேறுபாடு. அதுவா பாட்டாவே சொல்றேன் கேளு. கம்மன் கூழ் அந்த காலம், ஆமா அந்த காலம். இந்த காலம், ஆமா இந்த காலம். உணவே மருந்து, அப்போ மருந்தே உணவு. இப்போ தனி மர தோப்பாகும். ஆடம்பரமான உணவை விட்டு ஆரோக்கியமான உணவை சாப்பிடலானே. 1000 சொல்லுங்கண்ணே, ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி தான், அதுக்கு இணை எதுவுமே இல்ல. ஆமா, சரியா சொன்ன தங்கச்சி. எடுத்துடுவோம் வட்ட. இருக்க கற்றுக்கணும், அந்த உண்மையை சொன்னா பழைய சோறு. சோறு, பச்சை மிளகா, ஆஹா, ஓஹோ, பச்சை மிளகா, குழம்பு வாசம், ஓஹோ, ஓஹோ. நமக்கு கிடைச்சத பகிர்ந்து சாப்பிடுற சுகம் இருக்கே. அட அட அட. பாடிடுவோமா பாட்டா? ஓ, பாடிடுமே. ஒன்னா இருக்க கத்துக்கணும், அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். கண்ணா இருக்க கத்துக்கணும், அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, கா கா கா. காக்கா கூட்டத்தை பாருங்க. கத்து கொடுத்தது யாருங்க? எங்கிட்ட தனி மரம் தோப்பாகுமா? ஒரு மரம் இருந்தா கொஞ்சம் தானே பழம் கிடைக்கும். இதே நிறைய மரம் இருந்தா கூட கூட அள்ளிட்டு போலாம்ல. கூறுகட்ட குக்கரு பண்ணாதடி மக்கரு. இது கூட்டு குடும்பத்தோட பழமொழிடா.
சரிங்கண்ணே. அந்த காலத்துல அப்பா அம்மா சித்தி சித்தப்பா தாத்தா பாட்டி பெரியம்மா பெரியப்பா எல்லாரும் ஒரே வீட்டுல சந்தோஷமா இருந்தாங்க. அது எப்படி? எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா எங்கள் அன்பின் பிள்ளை சேர்த்திரை லாலலா இது கூடவோல் எங்கள் கூட்டமை ஆனந்த பூதோட்டம் அன்பிலாலயம் ஆனந்த பூதோட்டம் அன்பிலாலயம். அப்பா அம்மா பேச்சு தட்டவே கூடாது. ஆமா தட்டவே கூடாது. ஒரு பாட்டை பாடிடுவோமா? பாடிடுமே. தாயின் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்லும் மிக்க மந்திரம் இல்லை ஆயிரம் உறவுகள் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் எல்லை தாயின் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்லும் மிக்க மந்திரம் இல்லை ஆயிரம் உறவுகள் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் எல்லை. அந்த காலத்துல அப்பா அம்மா பேச்ச மதிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அப்பா அம்மா மட்டும் வீட்ல இல்லைன்னா டேடி மம்மி வீட்டுல கடற்கரை யாரும் இல்ல விளையாட போவோம் இல்லைனா இருக்கும். சரி சரி, நம்ம வில்லுப்பாட்டுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோமா? ஓ தெரிவித்துவோமே. மீண்டும் ஒரு முறை எங்கள் அரூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வில்லுப்பாட்டு குழு சார்பாக ஆண்டு விழாவை முன்னிட்டு தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோமா? அந்த கால வழிமுறையும் இந்த கால வழிமுறையும் கையாளுவோம். ஆமாம் கையாளுவோம். விவசாயத்தை மேம்படுத்துவோம். விவசாயத்தை மேம்படுத்துவோம். பள்ளியை முன்னேற்றுவோம். பள்ளியை முன்னேற்றுவோம். சுத்தம் சோறுபாடும். சுகாதார குழம்பு ஊத்தும். குழம்பு கூட்டு பொரியல் ரசம் எல்லாமே ஊத்தும். சொல்றத மட்டும் சொல்லுமா? சுத்தம் சோறுபாடும். சுகாதாரம் வாழ வைக்கும். நீதான் சொல்றது. உலகத்திலேயே நம்ம பள்ளியை நம்ம முன்னேற்ற